கர்ப்பம் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம். மகப்பேறு அடையும் வயதில் உள்ள அனைத்து பெண்களும் பல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியமானது. ஏனென்றால் சில பல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் கர்ப்பத்தின் போது சிக்கலானது. கர்ப்பத்தின் போது பெண்களின் பாலியல் ஹார்மோன்கள் அதிகரிக்கும். அதாவது ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரான் போன்ற ஹார்மோன்கள் உடலில் அதிகரிக்கும். இதனால் வாயில் சில மாற்றங்கள் தோன்றும். முதலில் ஈறுவீக்கம். ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிப்பதால் ஈரின் இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். இதனால் பல்லில் சேரும் சிறு அழுக்கு கூட ஈறுவீக்கத்திற்கு காரணமாகின்றது. இரத்த குழாவின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இதனால் பயோஜெனிக் கிரானுலோமா என்று கூறப்படும் ஈறுவீக்கம் ஏற்படுகின்றது. இரண்டாவது, கர்ப்பத்தின் போது ஏற்படும் வாந்தி. இதனால் வயிற்றின் அமிலம் பல்லின் உள்பக்கத்தை அரித்து போக செய்துவிடும். எனவே இதை தடுக்க ஒவ்வொரு முறையும் வாந்தி எடுத்த பின் வாயை நிறைய தண்ணீர் வைத்து கழுவ வேண்டும். பல் சொத்தை கர்ப்பத்தின் போது அதிகரிப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, இனிப்பு உண்ண வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்தல். மற்றொன்று, பாக்டீரியாவின் எண்ணிக்கை அதிகரித்தல். கர்ப்பத்தின் போது பல் சிகிச்சை பாதுகாப்பானதா? ஆம், பல் சிகிச்சை கர்ப்பத்தின் போது பாதுகாப்பானது மற்றும் அவசியமானது. முதல் 3 மாதங்களில் கருவின் உறுப்பு வளர்ச்சி ஏற்படும். இந்த நேரத்தில் உடனடி கருச்சிதைவு நடக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளன. எனவே முதல் 3 மாதங்களில் பல் சுகாதார அறிவுரைகள் அளித்தல் வேண்டும் மற்றும் தேவைப்படும் நேரத்தில் மட்டும் பல் சுத்தம் செய்யலாம். 4 to 6 மாதத்திற்குள் பல் சிகிச்சை செய்யலாம். ஏனென்றால் கருவின் உறுப்பு வளர்ச்சி நிறைவுற்றிருக்கும். கருவின் அளவு சிறியதாக இருக்கும். எனவே சிகிச்சையின் போது மிகுந்த இடையூறு அளிக்காது. சிகிச்சையின் போது கர்ப்பிணி பெண்கள் அமர வேண்டிய முறை: இடதுபுறம் சாய்ந்தது போல அமர வேண்டும். ஏனென்றால் மல்லாந்து படுத்தால் இதயத்திற்கு இரத்தம் கொண்டு செல்லும் இரத்த குழாய்களில் அழுத்தம் ஏற்பட்டு இரத்த ஓட்டம் குறையும். இதனால் தற்காலிகமாக மயக்கம் ஏற்படும். கடைசி 3 மாதங்களில் பல் சிகிச்சை செய்தால் அப்பொழுது ஏற்படும் பயம் மற்றும் பதற்றம் குறைப்பிரசவம் அல்லது குறைந்த பிறப்பிடைக்கு காரணமாகலாம். எக்ஸ் கதிர்கள் கர்ப்பத்தின் போது பாதுகாப்பானதா? எக்ஸ் கதிர்களால் பிறப்பு குறைபாடு மற்றும் மனநல வளர்ச்சி குறைபாடு ஏற்படலாம். ஆனால் அவற்றை குறைந்த அளவில் பயன்படுத்தினால் அது பாதுகாப்பானதே. மகப்பேறு வயதில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தைராய்டு மற்றும் வயிற்று பகுதிக்கு லெட் கவசம் பயன்படுத்த வேண்டும். வரும் முன் காப்போம். கர்ப்பிணி பெண்கள் பின்பற்ற வேண்டியவை: தினமும் 2 முறை பற்களை துலக்குதல் வேண்டும். மவுத்வாஷ் பயன்படுத்துதல் வேண்டும். ஃப்ளாஸ் கொண்டு பற்களின் இடையில் சேரும் உணவின் மீதத்தை சுத்தம் செய்தல் வேண்டும். ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்ளுதல் வேண்டும். பல் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை முறையாக செய்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு தாயின் பல் நலத்தை பொறுத்ததே குழந்தையின் பல்நலம் ஆகும். எனவே பல் என்று அலட்சியம் கொள்ளாமல் பெண்கள் தங்கள் வாய் ஆரோக்கியத்தை அவசியமாக கருத வேண்டும்.